உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவரோட நாமத்தில் ஜெபிக்காம போன போதெல்லாம் பெரிய வெற்றி. ஆனால் இந்த இடத்துல 7 நாள் உபவாசம் பண்ணி அழறார். ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை. அதுக்குத்தான் எழுதுறாரு தாவீது, நான் இருதயத்தில் அக்கிரம சிந்த கொண்டிருந்தேனே, ஆனால் தேவன் எனக்கு செவி கொடா. என்னைக்கோ நடந்த ஒரு பாவம் அதை தொடர்ந்து ஒரு மனுஷன் நினச்சி அவன் சந்தோஷப்படுறான்னா அதுதான் அக்கிரம சிந்தை. இந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் ஒருவேளை தாவீதுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும், அந்த பெண்ணோட பாவம் செய்த அந்த சந்தோஷத்தின் எண்ணம் வந்திருக்கும். அதனால தான் தேவன் அந்த நினைவே தாவீதுக்கு இருக்கக்கூடாதுங்கிற விதமாக அந்த குழந்தையை அடித்தார். தேவச்சனமே, ஒருவேளை என்னைக்கோ செய்த பாவம் இன்னைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பாவத்துக்கு இன்னையோட சமாதி கட்டிருங்க. அக்கிரம சிந்த இருதயத்தில் இருந்தால் தேவன் நமக்கு செவி கொடுப்பதில்லை. அந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்க, விட்டுருங்க. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்.